அனைவருக்கும் வணக்கம் சகோதர சகோதரிகளே. அனைவருக்குமான ஆங்கில இலக்கணம். நாம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், டாபிக்ஸ்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியல, சப்ஜெக்ட்ல நம்ம கோர் சப்ஜெக்ட்ல முடியல, ஆல்டர்னேட் சப்ஜெக்ட்ல இருக்கும் அப்படின்னா மொழி பாடங்கள்ல கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும். அதுல இலக்கணத்துல கூடுதல் கவனம் எடுக்கணும். இன்னும் சொல்ல போனால் தமிழ் ஆங்கிலம் இரண்டுமே 22 to 25 மதிப்பெண்கள் மிக எளிதாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ள பகுதிகள். மிக எளிதாக அப்படிங்கிறது கொஞ்சோண்டு உழைப்பை கொடுக்கணும். எதுவுமே பண்ணாம அங்க போயிட்டு நம்ம டக்குன்னு அதை பண்ணிட முடியாது. கொஞ்சம் நம்ம அந்த பாடப்பகுதிகளில் எது எது பார்க்கணும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுல கவனத்துல வச்சுக்கிட்டு நம்ம பண்ணோம்னா நிச்சயமாக சாத்தியம். சரி, ஓகே. இப்போ இது ஏற்கனவே உள்ள சிலபஸ் படி பழைய டெட் தேர்வுகள்ல கேட்கப்பட்டது. ஃபோனட்டிக்ஸ்ல 1% எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. அடுத்தது வெக்காபுலரி 27, ஸ்னானிம், ஆண்டனிம், குரூப் நேம்ஸ் உள்ளிட்டவை. கிராமர் 33%. காம்ப்ரிஹென்ஷன் ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும். டெக்ஸ்டுவல் கொஸ்டினை பொறுத்தவரையிலும் மிக குறைவு. அப்படின்னா நம்ம பாடப்பகுதிகளில் இருந்து கேட்கக்கூடிய வினாக்கள். ஆனா 6%ங்கிறது ஒமிட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அது நம்ம கொஞ்சம் சில கதைகள் படிச்சாலே போதுமானது, அதை நம்ம எதிர்கொண்டுடுவோம். நம்ம வகுப்புகள்ல அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், கதைகளாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படிதான் ஏற்கனவேவும் வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளன. இப்போ நம்ம நேரடியா உள்ள களத்துல இறங்கிடுவோம். இதுல பாருங்க, முக்கியமான விஷயங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது ஏற்கனவே உள்ள தயாரிப்பு. மீண்டும் சொல்கிறேன், இது கடந்த ஆசிரியர் தகுதி தேர்வை வச்சு ரெடி பண்ணது இல்லை. அதுக்கு முன்னாடி உள்ள 2012, 2014 அந்த தகுதி தேர்வு அதன் அடிப்படையில் தயார் செய்யப்பட்டது. நாம் அப்புறம் ஏன் சார் இதை எடுத்து வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம இந்த தேர்வு இப்போ நம்ம 2026 தேர்வை பொறுத்தவரையிலையும் பேஸ்ல இருந்து தான் இருக்கும்னு நம்புறோம். அதன் அடிப்படையில் இது எல்லாமே நமக்கு முக்கியம். அதனால ஒரு முறை இந்த வெக்காபுலரி, இந்த பிடிஎஃப் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்றோம். ஆக்சுவலா இது நம்ம பிடிஎஃப் இல்லை, இது நம்ம வெளியில இருந்து எடுத்தது தான். ஏன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்குங்கிறதுனால இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வகுப்புல என்ன பார்த்துக்க போறோம் அப்படின்னா, என்னென்ன விஷயங்கள்ல இருந்து அதிக மதிப்பெண்கள் பெற வாய்ப்புள்ளது, அது எப்படி நம்ம கிளியர் பண்றது அப்படிங்கிறது தான். ஸோ அந்த இடத்துல நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது ஃபோனட்டிக்ஸ். நம்ம வகுப்புகளில் நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கோம், ஆங்கிலம் என்பது ஃபோனட்டிக்கல் லாங்குவேஜ் இல்லை. சார் ஃபோனட்டிக்ஸ்னு சொல்லிட்டு என்ன ஃபோனட்டிக் லாங்குவேஜ் இல்லைன்னு சொல்றீங்கன்னா, ஃபோனட்டிக் அப்படின்னா இப்போ தமிழ் மாதிரி ஆ இம்மா அம்மான்னு படிக்கிறது ஃபோனட்டிக் லாங்குவேஜ். ஆனால் ஆங்கிலம் ஃபோனட்டிக் லாங்குவேஜ் கிடையாது. அது ஒரு ஆல்பபெட்டிக்கல் லாங்குவேஜ். அங்க எழுத்துக்கள் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபோனிம்ஸ் இருக்கும். ஒவ்வொரு எழுத்துக்கும் ஆன ஓசை கிடையாது. அவ்வளோ டீப்பா போயிட்டு நம்ம பார்த்துக்க வேண்டாம். வவ்வல்னா என்ன முதல்ல பார்த்துப்போம். வவ்வல் உயிரொலி, கண்டினியூஸ் வாய்ஸ்டு சவுண்ட். அதாவது எந்த தடையும் இல்லாம நம்மளால ஒரு ஓசையை உற்பத்தி பண்ண முடியும்னா அதுதான் உயிரெழுத்து. நம்ம மூச்சு காத்த கொடுத்து, உயிர் அப்படின்னா என்ன, நம்ம மூச்சு. அப்போ நம்ம மூச்சு காத்த கொடுத்து உற்பத்தி செய்யக்கூடிய ஒலிகள் வவல்ஸ் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுப்போம். எந்த தடையும் இருக்காது. நம்ம அதை இப்போ ஆ அப்படின்னு சொல்றோம்னா நம்ம மூச்சு காத்து உள்ள இருந்து வெளியில வருது, அதன் மூலயமா வர்றது. ஸோ அது எந்த தடையும் இல்லாம இருக்கும். அது ஒரு வாய்ஸ்டு சவுண்ட், அதை ஞாபகம் வச்சுக்கிறோம். ஏ கண்டினியூஸ் வாய்ஸ்டு சவுண்ட். இந்த வாய்ஸ்லெஸ் இதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கட்டங்களிலையும் சனி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கு. அதனால அவ்வளோ டீப்பா நம்ம போக வேண்டாம், நார்மலா புரிஞ்சுப்போம். வவல்ஸ் அப்படிங்கிறது எழுத்துக்களுக்கானது அல்ல, அது சவுண்ட் ரிலேட்டட். AEIOU வவ்வல் இல்ல, அந்த கான்செப்ட் வேண்டாம், அதை மறந்துடுங்க. நம்ம ஒரு தொடர்ச்சியான தடையில்லாத அடியிலிருந்து நம்ம காற்றின் மூலமாக உற்பத்தி செய்யக்கூடிய ஓசைகள் வவ்வல்ஸ் அப்படி ஞாபகம் வச்சுப்போம். அடுத்தது கான்சனன்ட். இது என்னன்னா சில தடைகள் இருக்கும்.
ஆடிபிள் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஃப்ரிகேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதான். கன்சனன்ட் அப்படின்னா சில தடைகள் இருக்கும். நம்மளுடைய உடல், அதாவது மெய்னா என்ன, பல், நாக்கு, உதடு, இதனுடைய பங்களிப்பு அதுல இருக்கும். அது வந்து கன்சனன்ட். இதை நாம நினைவுல வச்சுப்போம். இப்போ பா அப்படின்னு சொல்றோம், இப் அப்படின்னு சொல்றோம். நீங்களே ஒரு வாட்டி அதை சொல்லி பாருங்க. இப்ப இப் அப்படின்னு சொல்றோம், பான்னு சொல்றோம் அப்படின்னா அதுல உதடு வேலை செய்யும். இது ஒரு உடல் உறுப்பு, அப்போ அது மெய்யொலி அப்படின்னு ஞாபகம் வச்சுப்போம். அதே வவ்வலுக்கு, வவ்வல் ஆ, எந்த நாக்கு, பல், உதடு எதுவுமே வேலை செய்யாது. ஆ, ஈ, ஔ எதுக்குமே எந்த உடல் உறுப்புகளும் வேலை பங்களிப்பு இருக்காது. அப்படி ஞாபகம் வச்சுப்போம். அது வெறும் மூச்சு காத்து அடிப்படையில் வர்றது வவ்வல். நம்மளுடைய உடல் உறுப்புகள் அதுக்கு ஏதோ ஒரு பங்களிப்பு இருக்கிறது கன்சோனன்ட். மெய்னா நமக்கு தெரியும் உடல், அதை நம்ம ஞாபகம் வச்சுப்போம். அடுத்தது முக்கியமானது ஃபோனீம். ஃபோனீம்னா என்னன்னா ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் மீனிங்ஃபுல் சவுண்ட், ஒரு சின்ன ஒலி குறியீடு. இப்போ வவல்ஸ், இதை நம்ம ஞாபகம் வச்சுப்போம். மொத்தம் 12. இதுக்குள்ள நம்ம ரொம்ப டீப்பா போக வேண்டாம். மொத்தம் 12, இதை மட்டும் ஞாபகம் வச்சுப்போம். எத்தனை ஆ இருக்கு? இப்ப தமிழ்ல ஒரு ஆ தான் இருக்கு, நெடிலா ஒண்ணுதான் இருக்கு. ஆனா ஆங்கிலத்தை பொறுத்தவரையிலையும் பாத்தீங்கன்னா ஆஃப் ஆ இருக்கு, ஆ இருக்கு, 2 ஆ இருக்கு, 4 ஆ இருக்கு. இதெல்லாம் நம்ம அவ்வளவு உள்ள போக வேண்டாம். வவ்வல் சவுண்ட், இதைத்தான் நம்ம வந்து வவ்வல் அப்படின்னு சொல்றோமே தவிர AEIOU வவ்வல் கிடையாது. இதை நாம ஞாபகம் வச்சுப்போம். ஆங்கிலத்துல எழுத்துக்கள் வவ்வல்ஸ் இல்ல, இந்த ஓசைகள் மட்டும்தான் வவ்வல்ஸ். ஓகே, ஆக்சுவலா இதுல கன்சனன்ஸ்னு கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன தப்பு இருக்கு. இது திப்தாங்ஸ், அதாவது 2 உயிர் ஒலிகள் வர்றது வந்து திப்தாங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 2 உயிரெழுத்துக்கள் தமிழ்ல அப்படி எப்ப நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒரு உயிர்மை வரும்போது கூட அது நிகழ வாய்ப்பு இல்லை. ஒரு சொல்லின் இறுதியில உயிர்மை வரும், சொல்லின் தொடக்கத்துல உயிரெழுத்து வரும். அப்போ இந்த கன்சோனன்ட் சவுண்ட் தமிழ்ல உண்டு. ஆனா ஆங்கிலத்துல இயல்பாவே இந்த கன்சோனன்ட் சவுண்ட் உண்டு. ஏன்னா 2 டபுளிங் வவல்ஸ் உண்டு, ட்ரையப்டாங்ஸ், 3 வவல்ஸ் தொடர்ச்சியாக வரும். நம்ம அவ்வளோ திருப்பி மீண்டும் மீண்டும் சொல்றது என்னன்னா, கன்சனன்ஸ் 8 சவுண்ட், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ, ஐ, இது போல ஒரு 8 கன்சனன்ட், சாரி, திப்தாங் சவுண்ட் இருக்கு. ஓகே, இப்போ ஆல்பபெட்ஸ்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஃபோனிம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஆமா அதர் சவுண்ட்ஸ் என்ன எழுத்துக்கள் உற்பத்தி பண்ணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ ஏற்கனவே 2012 மாடல் கொஸ்டின்ல லெட்டர் ஆர் வந்து எப்போ உச்சரிக்கப்படும், அதுக்கு பின்னாடி என்ன இருக்கணும் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. லெட்டர் ஆர் ப்ரொனவுன்ஸ் பண்ணப்படும் when followed by a consonant இல்ல. ஓகே, அடுத்தது ஆக்சுவலா இதுல வந்து வவ்வல் தான் இருக்கணும். ஆருக்கு வந்து சொல்லின் இறுதியில வந்தா அதுக்கு உச்சரிப்பு கிடையாது. அதே போல சொல்லின் தொடக்கத்துல வரும்போது அதன் அருகில வந்து அதுக்கு அடுத்த எழுத்தாக ஒரு உயிரெழுத்து இருந்தால் மட்டுமே அதுக்கு உச்சரிப்பு உண்டு. ஸோ லெட்டர் ஆருக்கு வந்து ஆர் சவுண்டை நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. இவ்வளோ டீப்பா நம்ம உள்ள போய்க்க வேண்டாம். இது எல்லாமே மாடல் கொஸ்டின்ல உள்ளது. இந்த வெக்காபுலரி, பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, இது நமக்கு இயல்பா தெரியும். இந்த பக்கம் இருக்கு இல்லையா, அனிமல்ஸ் அண்ட் கிரைஸ், இதுல நம்ம கவனம் செலுத்துவோம். ஃப்ராக், ஃபாக், லயன், டைகர், ரோர்ஸ், உருமுதல், ஹார்ஸ், நெய், டக், குவாக், கோட், ப்ளீட்ஸ், டாக், பார்க். பார்க்னா குறைக்கிறது, பவ்னா அது கொஞ்சிக்கிட்டு நிற்கிறத வந்து பவ் அப்படின்னு சொல்லுவோம். கவ், மோ, இது போல இந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க. ஒரு விலங்குகள், அதனுடைய சப்தங்கள், இதுல நாம
நிச்சயமா கவனம் செலுத்தணும். அதுக்கு அடுத்தது இந்த கலெக்டிவ் நவுன்ஸ் நிச்சயமாக ஒரு மதிப்பெண்ணை மிக உறுதியா நம்ம சொல்லலாம். அதுவும் குறிப்பா இந்த நான்கு இருக்கு இல்லையா, முதல் நான்கு இதுல இருந்தே ஒரு கேள்வியை நம்ம எதிர்பார்க்கலாம். முதல் நான்குல இருந்தே நாம் ஒரு கேள்வியை உறுதியாக எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் இந்த ஸ்கிரீன்ல நிறைய பேர் கோடு போட்டுக்கிட்டு இருக்கீங்க, வேண்டாம். ஸ்வாம் ஆஃப் பீஸ், ஃபிளாக் ஆஃப் ஷீப், பஞ்ச் கொத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, திராட்சை கொத்து. ஏற்கனவே வகுப்பு கவனிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திராட்சை கொத்து. அதே போல இன்னொன்னு இருக்கு, பஞ்ச் அப்படிங்கிறது சாவி கொத்துக்கும் சாவி கொத்துன்னு தானே சொல்லுவோம். அப்போ எ பஞ்ச் ஆஃப் கீஸ், அதை நம்ம நினைவில் கொள்வோம். எ பஞ்ச் ஆஃப் கீஸ், அதுக்கும் இதான் பொருந்தும். எ ஃபிளைட் ஆஃப் பேர்ட்ஸ், ஹெட் ஆஃப் ஹவுஸ். இது போல இந்த கலெக்டிவ் நவுன்ஸ், குரூப் நேம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது என்னன்னு சொல்லுவோம், குரூப் நேம்ஸ்னு சொல்லுவோம். இதுல நமக்கு உறுதியாக ஒரு மதிப்பெண் இருக்கு. இதுல நம்ம கவனம் எடுத்துப்போம். எ கிரவுட் ஆஃப் பீப்புள், ஃபிளீட் ஆஃப் ஷிப்ஸ், ஆர்மி ஆஃப் சோல்ஜர்ஸ், ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ். இது முக்கியம். அந்த 15ல கொடுத்துருக்காங்க இல்லையா, எ ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ். மீன் கூட்டத்தை ஸ்கூல்னு சொல்றோம். இதை நாம ஞாபகம் வச்சுப்போம். இது ஒரு முக்கியமான இது. அதாவது முதல் நான்கு, இந்த கடைசியில உள்ள ஒண்ணு, இந்த 5 தான் வரும்னு இல்லை, இது முக்கியமானது. ஓகே, அடுத்தது பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ். இது நம்ம சிலபஸ்ல இருக்கிறது தான். இதுக்கான டிஃபரன்ஸ் என்ன, இதுல முக்கியமானது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பிஸ்கட் குக்கீஸ், வரிசை எண் 4 பிஸ்கட் குக்கீஸ், இதை நம்ம ஞாபகத்துல வச்சுப்போம். அடுத்தது வரிசை எண் 8 சிப்ஸ், பிரெஞ்சு பிரைஸ், இதை நாம ஞாபகம் வச்சுப்போம். 14 ஃபிளாட் அபார்ட்மெண்ட், ஃபிளாட் அபார்ட்மெண்ட். பிரிட்டிஷ்ல ஃபிளாட், அமெரிக்கன்ல அபார்ட்மெண்ட், இதை நாம ஞாபகம் வச்சுப்போம். அதே போல வரிசை எண் 18 பிரிட்டிஷ்ல ஹாலிடே. இப்ப நம்ம ஹாலிடேன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். வெக்கேஷன்ங்கிற வார்த்தையை இப்போ ரீசெண்டா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். பிரிட்டிஷ் வெர்சஸ் அமெரிக்கன், அதை பொறுத்தவரையில என்னன்னா, நாம நீண்ட காலமா நாம படிக்கும் போது பயன்படுத்திய வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பிரிட்டிஷ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ புதுதாக பயன்படுத்தக்கூடிய அதுக்கு இணையான வார்த்தைகளை அமெரிக்கன். அதாவது நீங்க அதுல நீங்க கவனமே செலுத்தல அப்படின்னா இந்த டாபிக்கை பார்க்கவே இல்லை, ஃபுல்லா பார்க்கல சார். ஏன்னா இது 8th இருக்கு, 9th இருக்கு, 10th இருக்கு, நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. இதை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய பால்யத்திலிருந்து பயன்படுத்துற வார்த்தைகள் எல்லாம் பிரிட்டிஷா இருக்கும். ரீசெண்டா பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அமெரிக்கனா இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப டஸ்ட்பின், இது நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது யூஸ் பண்ண வார்த்தை டஸ்ட்பின்ங்கிறது. ட்ராஷ் அப்படிங்கிறது இப்போ அமெரிக்க வலைதளங்கள் பயன்படுத்துறதன் மூலயமாக நாம் அறிந்து கொண்ட வார்த்தை. இப்படி இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறத பார்ப்போம். லிஃப்ட்டுங்கிறது நாம ஆதி காலத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருந்த வார்த்தை. எலவேட்டர் அப்படிங்கிறது இப்போ நம்ம பயன்படுத்திக்கிற வார்த்தை. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ லிஃப்ட்டுங்கிறது பிரிட்டிஷ், எலவேட்டர் அப்படிங்கிறது அமெரிக்கன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுப்போம். இந்த இம்பார்ட்டன்ட் டேஸ் இதுல கவனமே செலுத்த வேண்டாம், அதை விட்டுருங்க. இந்த ஹோமோஃபோன்ஸ் தனி வகுப்பு இருக்கு, அதுல நம்ம நிச்சயமா நம்ம பார்த்துப்போம். ஹோமோஃபோன்ஸ் தனி வகுப்பு அடுத்து வரப்போகுது, அதுல முழுமையா பார்த்துப்போம். அடுத்தது காம்பவுண்ட் வேர்ட்ஸ். இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். சின்ன லெவல்ல இருந்து நிறைய லெவல்ல இந்த வார்த்தைகள் இருக்கு. அதாவது இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, நவுன் பிளஸ் நவுன், அடுத்தது நவுன் பிளஸ் வெர்ப், நவுன் ப்ரொபோசிஷன் நவுன், அட்வர்ப் பார்ட்டிசிபிள், அட்வர்ப் வெர்ப், அட்வர்ப் வெர்ப். இப்படி நிறைய காம்பினேஷன்ல இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இருக்கு. இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸை பொறுத்தவரையிலையும் 8ஆம் வகுப்புல ஒரு முழு பாடம் இருக்கு, 10ஆம் வகுப்புல ஒரு கூடுதலான வார்த்தைகள் இருக்கு. அது பாடமா இல்லைன்னா கூட ஒரு கூடுதல் எண்ணிக்கையில அதுல வார்த்தைகள் இருக்கு. அதுல நம்ம நிச்சயமா கவனம் செலுத்திப்போம். சாரி, கவனம் செலுத்துறோம்னு சொல்றீங்க, ஆனா இப்ப எதுவுமே சொல்ல மாட்டீங்களே அப்படின்னீங்கன்னா, இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பேஸ். இதுல இருந்தெல்லாம் வரப்போகுது. இதுல நீங்க கவனிச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன்.
பார்த்துக்கோங்க. ஆனா வகுப்புல இது முழுமையாக நடத்தப்படும். ஏற்கனவே வகுப்பு கவனிச்சவங்களுக்கு தெரியும். இந்த பாடப்பகுதிகள் முழுமையாக நடத்தப்படும். அதை நம்ம கவனத்துல வச்சுக்கோம். இப்போ ஃபுட் ஹில்ஸ், அப்போ வேர்டு 1 என்ன, அடுத்தது வேர்டு 2 என்ன, வேர்டு 1 ஃபுட்டுங்கிறது என்ன, நவுனா, வெர்பா, பார்ட்டிசிபிளா, பார்ட்டிசிபிள்னா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளா, பாஸ்ட் பார்ட்டிசிபிளா, இவ்வளவு விஷயங்கள் இதுல இருக்கு. அப்போ ஃபுட், அடுத்தது ஹில்ஸ், ரெண்டுமே நவுன் தான். ரெண்டும் சேர்ந்து நவுன் பிளஸ் நவுன் ஒரு காம்பவுண்ட் வேர்டா ஃபுட் ஹில்ஸ் அப்படின்னு, மலை அடிவாரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையா உருவாகி இருக்கு. இப்படி பல வார்த்தைகள் நம்ம புக்ல பார்க்கும்போது நிறைய வார்த்தைகள் இருக்கு. நம்ம இப்போ இதை கட் பண்ணிட்டு புக்குக்கு போக முடியாது அப்படிங்கிறதுனால இதை முடிச்சுட்டு புக்குக்குள்ள போவோம். அடுத்து ஃபாரின் வேர்ட்ஸ். என்னன்னா ஆங்கிலத்துல ஃபாரின் வேர்ட்ஸ்னு சொல்றதே ஒரு நகை முரண் தான். காரணம், ஆங்கிலமே எல்லா மொழியில உள்ள எல்லா வார்த்தைகளையும் எடுத்துதான் உருவானது. யோகா அப்படின்னா அதுக்கு இணையான ஒரு வார்த்தை ஆங்கிலத்துல கிடையாது. ஏன்னா அங்க யோகாங்கிற ஒரு பிராக்டிஸ் கிடையாது. ஸோ அந்த வார்த்தையை இங்க பார்த்தோம்னா ஒரு பேரு எடுத்துருப்பாங்க. ஆனா அதுக்கு ஃபாரின் வேர்ட்ஸ்னு வச்சிருப்பாங்க. அப்போ அதாவது அந்த மொழி உருவான தேசத்தில் அல்லாத பகுதிகளிலிருந்து பெறப்பட்ட வார்த்தைகளை அவங்க வந்து ஃபாரின் வேர்ட்ஸ் அப்படின்னு கருதுறாங்க. இதுல நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய கவனம் செலுத்த வேண்டிய தேவை இல்லை. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. இப்போ கடைசியில இருந்து 3வது வார்த்தை பாருங்க, வெர்சஸ். ஐபிஎல் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், சிஎஸ்கே வெர்சஸ் எம்ஐ. அப்போ இந்த வெர்சஸ் அப்படின்னா என்ன, எகைன்ஸ்ட். இது நமக்கு தெரியும். சிஎஸ்கேவும் எம்ஐயும் எதிரெதிராக விளையாடுது. அப்போ இந்த வெர்சஸ் அப்படிங்கிறது முழுமையான அதனுடைய ரூட் வந்து ஆங்கிலத்துல இல்லை, அது பிற மொழி சொல். அதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதனுடைய ஷார்ட்கட் விஎஸ், கேபிட்டல் வி ஸ்மால் எஸ் பயன்படுத்துறாங்க. இதை நம்ம தெரிஞ்சுப்போம். அடுத்தது ஃப்ரேசல் வர்ப்ஸ். இந்த ஃப்ரேசல் வர்ப்ஸை பொறுத்தவரையிலையும் லிமிட்டடா நம்ம தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. ஏன்னா ஃப்ரேசல் வர்ப்புங்கிற போர்ஷன் வந்து மிகப்பெரிய எண்ணிக்கையில இருக்கு. ஒவ்வொரு உதாரணத்துக்கு புட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா மிக அதிகமான எண்ணிக்கையில அதுக்கு ஃப்ரேசல் வர்ப் இருக்கு. முழுமையா அதை கற்றுக்கொள்வதுங்கிறது அத்தனை எளிதானதும் அல்ல. ஸோ லிமிட்டடா இந்த லிஸ்ட்ல உள்ளதை நம்ம படிச்சுக்கிட்டா போதுமானது. கிவ் அப், விட்டுவிடு. கால் ஆஃப், ரத்து செய். இப்ப இந்த கால் ஆஃப், ரத்து செய், இப்போ நம்ம கால் ஃபார் அப்படின்னு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்லையா. இவங்க கால் ஃபார் பண்ணியிருக்காங்க, டிஆர்பி கால் ஃபார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க அழைப்பு கொடுத்துருக்காங்க, ஒரு விஷயத்த முன்னெடுத்திருக்காங்க. அதே கால் ஆஃப், ஏற்கனவே ஸ்பெஷல் டெட்டை என்ன பண்ணாங்க, கால் ஆஃப் பண்ணாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே போல பிரிங் அபவுட், ஒரு விஷயத்துக்கு காரணமாக இருக்கிறது. கீப் ஆன், கீப் ஆன் கீப்பிங் ஆன் அப்படின்னு ஒரு போயமே நமக்கு இருக்கு சிலபஸ்ல. தொடர்ந்து ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கிறது. கீப் ஆன் கீப்பிங் ஆன் அப்படின்னா அந்த விஷயத்துல அதனுடைய ரிசல்ட் என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அதை தொடர்ந்து பண்ணுவோம். அடுத்தது பாஸ் அவே, டை இறந்து போதல். ஹிட் ஆன், டிஸ்கவர் கண்டுபிடித்தல். ஃபைண்ட், டிஸ்கவர், இன்னோவேஷன். இப்படி இந்த கண்டுபிடிக்கிறதுல சம்பந்தமா நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஃபைண்ட்னா ஒரு தொலைஞ்சு போன ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறது. டிஸ்கவர் அப்படின்னா ஏற்கனவே ஒரு விஷயம் இருக்கும், அதை இவங்க போய் புதுசாக முதல் முறையாக இவங்க போய் பார்ப்பாங்க, இதான் டிஸ்கவர். அடுத்தது இன்னோவேஷன்னா ஏற்கனவே ஒரு விஷயம் இருக்கும், அதை இன்னோவேட் பண்றது, கொஞ்சம் கூடுதலாக அதை மேம்படுத்தி கொண்டு வர்றது தான் இன்னோவேஷன். அடுத்து கிவ் அவே, டிஸ்ட்ரிபியூட், ஒப்படைக்கிறது. இப்ப நேற்று நைட்டு நம்ம கிவ் அவே பண்ணிட்டு தான் வந்தோம். நிறைய விஷயங்களை பொருட்களை கொடுத்துட்டு வந்தோம். ஒப்படைக்கிறது. கிவ் அவேனா இப்போ நம்ம ஃபேஸ்புக், யூடியூப்ல சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். கிவ் அவே கொடுக்குறோம், கிவ் அவே கொடுக்குறோம், ஒரு மொபைல் கிவ் அவே அப்படின்லாம் நிறைய இதுல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னா அதை அவங்கள்ட்ட கொடுக்கறது, அவ்வளவுதான். கிவ் அவேனா கொடுத்தல், ஒப்படைத்தல், இவ்வளவுதான் ஞாபகம். பிரேக்கப், இது ஓகே தமிழ் சினிமா புண்ணியத்துல நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பிரேக் இன் டூ,
அத்துமீறி உள்ளே நுழைதல். அவ்வளவுதான். இந்த ஃப்ரேசல் ஒர்க்ஸ் போதுமானது. இது போதுமானது. நம்ம அடுத்த டாபிக் போயிடுவோம். ஏன்னா மீதமுள்ளவை அத்தனையும் நம்ம பாடப்பகுதியில இருக்கும், அதை நம்ம பார்த்துப்போம். இதுல மிச்சம் உள்ளது எல்லாமே நம்ம பாடப்பகுதியில வரும்போது நம்ம அதை பார்த்துப்போம். அடுத்தது ஃப்ரேசஸ், ஃப்ரேசல் ப்ரொபோஷன்ஸ். ஃப்ரேஸ்னா என்ன முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஃப்ரேஸ் அப்படின்னா சில வார்த்தைகளுடைய தொகுப்பு. அதுக்கு ஒரு முழுமையான அர்த்தம் இருக்காது. ஒரு மற்ற வார்த்தைகள் அல்லது எல்லாத்தையோடையும் சேர்ந்து ஒரு அர்த்தம் தரும். இவ்வளவுதான் ஃப்ரேஸ் அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதுல அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்குள்ள நம்ம போக வேண்டாம், அதை நம்ம பார்த்துப்போம். முக்கியமான டாபிக் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். நிச்சயமாக ஒரு மதிப்பெண் எழுதி வச்சுக்கலாம். ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ்க்கு ஒரு மதிப்பெண் உண்டு. இதுல உள்ள ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் இதுக்குள்ளேயே இருந்து வந்துடும். ஆனா ரூட் வேர்டு மாறும். ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் இதுதான், ரூட் வேர்டு மாறும். அது நம்ம பாடப்பகுதிகளில் நிறைய வார்த்தைகள் இருக்கு. இருந்தாலும் இதுல நீங்க பாத்தீங்கன்னாலே போதுமானது. அன் அப்படின்னா நெகட்டிவ் அப்படின்னு அர்த்தம். ஃபேர்னா ப்ரிஃபிக்ஸ் அன் சேரும்போது அன்ஃபேர், நல்லா இருக்கு நல்லா இல்லை, அவ்வளவுதான் விஷயம். இது போல அனௌன்ஸ், அனௌன்ஸ்மெண்ட். அனௌன்ஸ்ங்கிறது வெர்பு, அதோட ஒரு மென்ட்னு ஒரு சஃபிக்ஸ் சேரும்போது அது நவுனா மாறிடுது. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். மியூசிக் அப்படிங்கிறது ஒரு நவுன், அது கூட இந்த ஐஏஎன்கிற சஃபிக்ஸ் சேரும்போது மியூசிஷியன் அப்படின்னு ஒரு நபரை குடிக்கக்கூடிய ஒரு நவுனா மாறிடுது. இதுக்கு மேல இந்த ஐஓஎன், நேரேட், நேரேஷன், இதெல்லாம் நம்ம ஈஸியா நம்ம பார்த்தோன்னே நம்ம பண்ணிட முடியும். கைண்ட், கைண்ட்னஸ், பிரைட், பிரைட்னஸ். பை பிராக்டிஸ் இதை நம்ம பண்ணிட முடியும். சிலபிஃபிகேஷன். ஓகே, இதுல பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். பெரும்பாலும் AEIOUY இதெல்லாம் வந்திருந்ததுன்னா அதெல்லாம் சிலபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஷார்ட்கட் தான். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், இந்த எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் இல்லை, ஆனா இவை வரும்போது அந்த இடத்துல உயிரெழுத்து ஓசை வரும். இதை நம்ம கவனத்துல வச்சுக்கிறோம். இந்த எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் அல்ல, ஆனா இந்த எழுத்துக்கள் வர்ற இடத்துல உயிரெழுத்து ஓசை நிச்சயமாக வரும் அப்படிங்கிறத நம்ம கவனத்துல வச்சுக்கிறோம். ஒரு நிமிஷம் இருங்க, டேபிள இடம் மாத்திக்கிறேன். இப்ப நம்ம இதுல பாக்குறோம், ஒரு உயிரெழுத்து ஓசை அது வரும்போது அந்த இடத்துல என்ன வருதுன்னா ஒரு சிலபிள் வருது. எப்படி? ஒரு உயிரெழுத்து ஓசை வந்தா அது ஒரு சிலபிள். உங்களை அங்க சிலபிள் பிரிக்க சொல்ல போறது இல்ல. ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு இது எத்தனை சிலபிள் இதுல இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விகள் தான் வரலாம். இதுல எத்தனை சிலபிள் இருக்கு, அல்லது ஒரு சிலபிகேஷன் பண்ணிட்டு இது சரியான முறையில் பண்ணப்பட்டிருக்கா. அப்போ இப்படி ஒரு கேள்வி வந்தா இதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்க முடியும்? ஒண்ணு பண்ணப்பட்டிருக்கு அல்லது இல்ல. இந்த ரெண்டு ஆப்ஷன் தான். டேட்டா பொறுத்தவரையிலேயே நமக்கு 4 ஆப்ஷன் கேள்வி கொடுக்கணும், 4 ஆப்ஷன் இருக்கணும். சோ ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு இதுல சரியான முறையில சிலபிகேஷன் இருக்கா அப்படிங்கிற கேள்வி வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. சோ இந்த வார்த்தையில எத்தனை சிலபிள்ஸ் இருக்கு, இதுதான் நமக்கான அதிகபட்ச கேள்வி இந்த சிலபிகேஷன்ல. ஆனா இதுக்கு ஒரு மார்க் உண்டு, மேக்சிமம் இதை எதிர்பார்க்கலாம். அப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம், இந்த எழுத்துக்கள் ஏற்கனவே எதை உயிரெழுத்துக்கள் இல்லைன்னு நம்ம கருதுங்கன்னு சொன்னோமோ அதையே உயிரெழுத்து ஓசையா கருதுங்கன்னு திருப்பி சொல்றோம். இப்பயும் நம்ம அந்த ஸ்டாண்ட்ல இருந்து மாறல. இந்த எழுத்துக்கள் வந்தால் அது ஒரு சிலபிள், அதுல மாற்றம் இல்லை. அடுத்தடுத்து வந்திருந்தா அதுவும் ஒரு சிலபிள் தான். இப்ப AEIOU, இப்ப இந்த இடத்துல பாத்தீங்க பர்டிகுலர்ங்கிற வார்த்தை இருக்கு, அதுல ஏ நடுவுல இருக்கு, 2 சைடு மெய்யொலி இருக்கு, P இருக்கு, பக்கத்துல உயிர் ஓசையை தரக்கூடிய ஐ இருக்கு.
அடுத்து சி, யூங்கிற உயிர் ஒலியை தரக்கூடிய வவல் சவுண்ட் தரக்கூடிய யூ இருக்கு. அடுத்தது ஏ. இப்போ இந்த பிஏஆர் இதுல இந்த ஏக்கு பக்கத்திலேயே இன்னொரு இ வந்திருக்கு. பியர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, பியர். பிஇஏஆர் அப்படின்னு வந்தா அந்த ரெண்டு எழுத்து இருக்கே, அப்போ ரெண்டு சிலபிள்னு எல்லாம் நம்ம கருத முடியாது. ஒரு வவல் சவுண்ட் அப்படிங்கிறது எய்தர் வவல் ஆர் திப்டாங், இப்படி நாம ஞாபகம் வச்சுக்கோம். அது வவல் சவுண்டாகவும் இருக்கலாம், திப்டாங் ரெண்டு வவல் இணைந்த ஓசையாகவும் இருக்கலாம். அப்போ எத்தனை இடத்துல வவல் அது தனித்தனியா வந்தாலும் சரி, இதே இடத்துல ரெண்டு வவல் சேர்ந்து வந்திருந்தாலும் அதை ஒன்னாதான் கருதணும். சிம்பிளா சொல்லணும்னா AEIOU தனித்தனியா வந்தா அத்தனை ஓசை இருக்குன்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இது ஷார்ட்கட், ரொம்ப ஷார்ட்கட் இது. அதே நேரத்துல AEIOUவோட கூட இன்னொரு உயிரெழுத்து ஓசை வருது, அந்த ஓசையை கொடுக்கக்கூடிய இன்னொரு எழுத்து வருது, ஏ பக்கத்திலேயே ஈ வருது அப்படின்னா A1 E1 தனித்தனியா நினைக்க கூடாது. AE ரெண்டுமே ஒரே இதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு அதை ஒரு சிலபிளா தான் கருதணும். AI ஒன்னா வந்திருக்கு, அப்போ அது ஒரு சிலபிள் தான். OU ஒன்னா வந்திருக்கு, அது ஒரு சிலபிள் தான். அதே நேரத்துல நடுவுல ஒரு மெய்யொலியை தரக்கூடிய ஒரு எழுத்து வந்திருக்கு, அப்ப அது ரெண்டு சிலபிளா மாறிடும். இதைத்தான் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா அவங்களே இப்ப போட்டிருக்காங்க. இந்த TION இதை கவனிங்க. TION இது ஷன் அப்படின்னு நம்ம பிராக்டிஸ்ல நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இதுக்கு ஒரு சிலபிள் தான். இதுல ஐ இருக்கு, ஓ இருக்கு, ரெண்டு உயிர் எழுத்து உயிர் ஒலியை தரக்கூடிய எழுத்துக்கள் இருக்கு. ஆனா இது ரெண்டும் பக்கத்துல வந்தாலும் இதை ஒன்னாதான் கருதணும். இ தனியா இருந்தாலும் ஒரு கோடு தான், யூ தனியா இருந்தாலும் ஒரு கோடு தான், ஏ தனியா இருந்தாலும் ஒரு கோடு தான். எஜுகேஷன்ங்கிற வார்த்தையை கவனிங்க. இ தனியா இருந்தாலும் ஒரு கோடு, யூ தனியா இருந்தாலும் ஒரு கோடு, ஏ தனியா இருந்தாலும் ஒரு கோடு. இதெல்லாம் ஒவ்வொரு சிலபிள்னு அர்த்தம். ஐஓ சேர்ந்து இருந்தாலும் ஒரு கோடு தான். ஐ தனியா ஓ தனியான்னு ரெண்டு கோடு கிடையாது, ரெண்டும் ஒரே ஓசையை தான் தரக்கூடியது. அதாவது உயிரெழுத்து ஓசை அல்லது திட்டாங் இந்த இதைத்தான் தரக்கூடியது. அப்படிங்கிற வகையில இது சிலபிபிகேஷன்ல ஒன்னாதான் எடுக்கணும். அடுத்தது கடைசியில ஒய் வந்தா அதை ஒரு சிலபிளாக கொள்ளணும். இது மேக்சிமம் சாத்தியம். குரூயல்டி. இப்ப இந்த குரூயல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், யூஇ பக்கத்துல இருக்கு, ரெண்டுமே சேர்ந்து ஒரு சிலபிள் ஆயிடும். பக்கத்துல எல் வந்தது, அதோட ஒரு ஸ்லாஷ் போட்டுப்போம். இந்த TOY இருக்கு, ஒய் இந்த இடத்துல உயிர் ஒளியை தரக்கூடிய வார்த்தை. ஈங்கிற ஓசையை தரக்கூடிய வார்த்தை. அதனால இத உயிர் ஒளியா, அதனாலதான் இதை நம்ம பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஒய் ஆஃப் ஓவல் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஆக்சுவலா அங்க ஆஃப் ஓவல்ங்கிற விஷயம்லாம் கிடையாது. இது வரும்போது கடைசியில வரும்போது ஐ ஓசை வரக்கூடியது, அதனால ஈ ஓசை வரக்கூடியது. அதனால இதை நம்ம உயிர் ஒளியை தரக்கூடிய ஒரு எழுத்தாக கருதிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது, ஒரு வார்த்தையின் கடைசியில ஈ என்கிற வவல் வந்தால் அது ஒரு சிலபிள் அல்ல. நார்மலா ஈ கடைசியில வந்திருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? ப்ரிப்பேர் இந்த வார்த்தை கொடுத்துருக்காங்க, ப்ரீ இது வரலையும் ஒரு கோடு போட்டுருவோம், பேர் PA ஒரு கோடு போட்டுருவோம், ரீ ஒரு கோடு போட்டுருவோம். ஆனா எப்படி மெய்யெழுத்துல ஆர் கடைசியில வந்தா அதுக்கு உச்சரிப்பு கிடையாதோ, ஓசை கிடையாதோ, ஆர் ஒரு சொல்லோட கடைசியில இருக்கு, அதை உச்சரிக்க கூடாது, அது சைலண்ட் தான். அதே போல ஈ கடைசியில வந்தாலும் அதுக்கு ஓசை இல்லை, உயிரொலி இல்லை. அப்போ அதை நம்ம ஒரு சிலபிளாக கருதக்கூடாது. அப்ப இந்த ஈ இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. ப்ரிப்பேருங்கிற வார்த்தையில ஈயே இல்லை. இப்ப இது எத்தனை சிலபிள்? ஈஸியா சொல்ல முடியும், ரெண்டு சிலபிள். அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். மீண்டும்
நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ப்ரிப்பேர் இதுல இந்த ஆறுக்கு ஏன் ஓசை வருது? ஏன்னா ஆறுக்கு அடுத்து ஒரு வவல் ஓசையை தரக்கூடிய ஒரு எழுத்து வந்துருக்கு. அதனாலதான் இந்த ப்ரிப்பேர் அப்படிங்கிறதுலயும் இந்த ஆறுக்கும் ஒரு ஃபுல் சவுண்டு கிடையாது. இது ஒரு சைலன்ஸ் லெட்டரா தான் இருக்கும். ப்ரிப்பேர் தான். இதை நாம ஞாபகத்துல வச்சுக்கோம். ஆர் வந்தால் அதுக்கு அடுத்து ஈ வந்தால் இதுல ஈங்கிற இதுக்கு வந்து ஒரு முழுமையான உயிரொலியை தரக்கூடிய கடைசியில வரும்போது முழுமையான உயிரொலியை தரக்கூடிய வாய்ப்புகள் அநேக இடங்களில் இல்லை. இது நான் சொல்றது எல்லாமே ஷார்ட்கட். இதுல வந்து சிம்பிளிஃபிகேஷன் எல்லாமே கிளியரா இருந்தீங்கன்னா இந்த குழப்பம் வராது. இது வந்து ஷார்ட்கட். இப்போ வந்து சில வார்த்தைகளுக்கு இது பொருந்தாதுன்னு கொடுத்துருக்காங்க. பீப்புள், இந்த பீப்புளோட ஃபோனடிக் ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஈக்கு வந்து என்ன ஓசை கொடுத்துருக்காங்கிறத கவனிங்க. பீப்புள் 2 சிலபிள். எப்படி பிரிச்சிருக்காங்க? 2 உயிரெழுத்து ஓசையை தரக்கூடிய யூ சவுண்டை தரக்கூடிய ரெண்டு எழுத்துக்களா இருந்தாலும் ஒரே ஓசையை தான் தருது. அது ஊ உச்சரிப்பை தான் தருது. ஸோ அது ஒரு சிலபிள் ஆயிடுது. இந்த பில் அப்படிங்கிறது இதுக்கு எந்த ரூலுமே கிடையாது. 2 மெய்யொலி வந்திருக்கு, கடைசியில ஈ வந்திருக்கு. ஈ வந்தா ஐ சவுண்ட் வரணும் அப்படிங்கிற ஒரு ரூல் எல்லாம் நம்ம ஸ்கூல்ல நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் அது இல்லை. பில்னு திருப்பி வந்திருக்கு. ஈ வந்தா ஈக்கு நம்ம ஓசைன்னு ஒண்ணு கொடுத்துட்டு இருக்கோம்ல, ஏ சவுண்டு அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கோம். அது இங்க இல்லை. பில் அப்படின்னு வந்திருக்கு. 2 சிலபிள்னு வந்திருக்கு. காரணம் ஆங்கிலம் எழுத்துக்கள் அடிப்படையில அமைந்தது இல்லை. இது போனடிக் அல்ல, ஆல்பபேட்டிக்கல். இது நம்ம எழுத்துக்கள் அடிப்படையில் அமைந்தது அல்ல. ஆனா இங்கிலீஷ்ல சொல்லும் போது ஆல்பபேட்டிக்கல்னு சொல்றீங்களே. ஆமா, போனடிக் லாங்குவேஜ் அப்படின்னா இப்போ இந்த உங்க ஸ்கிரீன்ல தெரியுற முதல் வார்த்தை 4க்கு பக்கத்துல இருக்கு. ஓ ரு, ஒரு படிச்சிருவோம். வா இர் இத்தை, வார்த்தை படிச்சிருவோம். இது போனடிக் லாங்குவேஜ். இந்த ப்ரிப்பேர்ல இத நீங்க போனடிக் படிக்க முடியுமா? படிக்க முடியாது. ஸோ இது போனடிக் லாங்குவேஜ் கிடையாது. இது வெறும் லெட்டர்கள் இருக்கும். இது போனிமிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிக்கலாம். போனிமிக்னா சில உச்சரிப்புகள் அப்படிங்கிறத நாம நினைவுல வச்சு. அடுத்தது ஒரு வார்த்தையின் கடைசியில லை, மென், சஃபிக் இதெல்லாம் வருது. அதுக்கு முன்னாடி ஈ இருக்கு. பேர்லி. அடுத்தது மேனேஜ்மெண்ட் இப்படி வருது. இப்போ நே இச் மென்ட் அப்படின்னு நம்ம பிரிக்க மாட்டோம். மேனேஜ்மெண்ட். இதை நீங்க ஒரு வாட்டி தமிழ்ல சொல்லி பாருங்க. இப்போ எல்லாத்தையும் விட்டுருங்க. இதுவரையிலும் நான் சொன்னது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே. புரியலையா? கடைசி வாய்ப்பு. ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இந்த மேனேஜ்மெண்ட்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இதை தமிழ்ல எழுதுங்க. மேனேஜ்மெண்ட் இப்படிதான் எழுதுவீங்க. இந்த மேனேஜ்மெண்ட்ல எங்கெல்லாம் உயிரெழுத்து வருது, எங்கெல்லாம் உயிர்மை வருது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிர்மை என்ன? மே. அப்போ அதுல ஒரு உயிரொலி இருக்கு. அப்போ அது ஒரு சிலபிள். நே, அதுல உயிரொலி இருக்கு. அப்ப அது ஒரு சிலபிள். மென்ட்ல மேல மட்டும்தான் உயிர்மை இருக்கு. அப்போ அதுல ஒரு உயிரொலி வருது. அது ஒரு சிலபிள். மேனேஜ்மெண்ட். இப்ப எத்தனை உயிரொலி அதுல இருக்கு? உயிர்மை இருக்கு. எத்தனை உயிரொலினா எத்தனை உயிர்மை இருக்கோ அத்தனை உயிரொலி இருக்குன்னு அர்த்தம். மேனேஜ்மெண்ட். மேல ஒண்ணு, மேல ஒண்ணு, மென்ட்ல வர்ற மேல ஒண்ணு. அப்போ 3 இருக்கு. அவ்வளவுதான். இதை புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது இந்த வார்த்தையை நம்ம டிராப் பண்ணிட்டான். ஆமா, ஐபிஎல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். நிறைய கேட்ச் டிராப் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அத பாஸ்டன்ஸ்ல எப்படி சொல்றது? டிராப்டு இல்ல, டிராப்
பக்கத்துல ஒரு இட்டு போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். இந்த ஈடி வந்தாலே டிராப்டு. இதே போல வாட்ச்டு, இது போல ஒரு ஊ சவுண்டு எக்ஸ்ட்ரா நம்மளா சேர்த்துக்கிறோம், அதெல்லாம் கிடையாது. டிராப் பக்கத்துல ஒரு இட்டு சேர்த்துக்கங்க, டிராப்ட், அவ்வளவுதான். இது போல எத்தனை வார்த்தைகள் இருந்தாலும் சரி, ஈடிக்கு அதுல உயிர் ஒளி வராது, உயிர்மை ஒளி வராது. சோ ஈடிக்கு கணக்கே கிடையாது. டிராப், டிராப்ட், அவ்வளவுதான். டிராப்னு தமிழ்ல எழுதுவீங்கல்ல, அதுக்கு பக்கத்துல ஒரு இட்டு மட்டும் சேருங்க, அத டிராப்டு அப்படின்னு படிப்பீங்க? படிக்க மாட்டோம். அப்ப எப்படி அங்க இருந்து நம்ம டிராப்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம்? தவறு. டிராப்டு தான், அது டிராப். அப்போ அந்த ஈடிக்கு உச்சரிப்பு கிடையாது. இதை நம்ம நினைவுல வச்சுக்கணும். ஆனா இங்கிலீஷ் மாதிரி ஒரு மோசமான மொழி கிடையாதுங்க. காரணம் என்னன்னா, ரூல்ஸ்ன்னு கொடுத்துட்டு ஒரு சிலபிபிகேஷனுக்கு 10 ரூல் கொடுப்பாங்க, 15 எக்ஸப்ஷன் கொடுப்பாங்க. இந்த ரூல்ஸை ஞாபகம் வச்சுக்கிறத விட எக்ஸப்ஷனை ஞாபகம் வச்சுக்கிறது தான் நமக்கு பெரிய விஷயமா இருக்கும். இப்போ டிராப்ட்னு நான் உங்கள்கிட்ட சவால்லாம் விட்டு சொன்னான்ல, இங்க பாருங்க. அட்டன், அட்டண்டட். சப்போர்ட், சப்போர்ட்டட். ஒன்றும் இல்லை, அந்த இட்டு சவுண்ட் இருக்கா, அங்க வந்தா மட்டும் ஒரு உயிர்மை ஓசை அங்க வரும். அட்டன், அட்டன் டேட். சப்போர்ட், சப்போர்ட் டேட். இது வரும். இதை நாம நினைவில் வச்சுக்கோம். அட்டன், அட்டன்ட, சப்போர்ட், சப்போர்ட். இது ஒரு எக்ஸப்ஷன். எக்ஸப்ஷன்ல இது ரூல் தான். இதை நாம வச்சுக்கோம். அடுத்தது அப்ரிவியேஷன், அக்ரோனிம்ஸ். நம்ம வந்து ஆங்கிலத்தை பொறுத்தவரையிலையும் 6வது முழுமையா முடிச்சிட்டோம், 3 டேம் முடிச்சிட்டோம். 7வது முதல் டேம் தொடங்கி இருக்கோம். சில விஷயங்கள் அதுல பெண்டிங் இருக்கு. இந்த அப்ரிவியேஷன், அக்ரோனிம்ஸ் 8ஆம் வகுப்புல மிக தெளிவா வருது. ஒரு ஃபுல் கோர்ஸ் இதுல இருக்கு. அதுக்கப்புறம் அது 9ஆம் வகுப்புல வருது, 10ஆம் வகுப்புலையும் வருது. ஆனா 8ஆம் வகுப்புல உள்ளது உங்களுக்கு முழுமையாக போதுமானது. ஸோ அதை விரைவில் பார்ப்போம். இப்போதைக்கு அப்ரிவியேஷன்னா என்ன, அக்ரோனிம்னா என்ன, இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ரிவியேஷன் அப்படின்னா என்ன, நீங்க கொஞ்சம் யோசிங்க. அப்ரிவியேஷன்னா என்ன? இப்போ நமக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தையை வச்சு யோசிப்போம். 11, 12 வரிசை எண். 11ல ஒண்ணு கொடுத்துருக்காங்க, 12ல ஒண்ணு கொடுத்துருக்காங்க. 11ல என்ன கொடுத்துருக்காங்க? டிஆர்பி. 12ல என்ன கொடுத்துருக்காங்க? இதை எப்படி படிப்போம்? டிஇடினா படிப்போம், டெட் அப்படின்னு படிப்போம். ஏன் 11ல உள்ளத டிஆர்பின்னு படிக்கிறோம், 12ல உள்ளத டிஇடின்னு சொல்லாம டெட்னு சொல்றோம்? இதுதான் இந்த அப்ரிவியேஷன், அக்ரோனிம். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ரிவியேஷன்னா ஒரு டிஆர்பி, டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, இத அதனுடைய முதல் எழுத்துக்கள், அதன் மூலயமா ஷார்ட்டா சொல்றது. ஆனா அத ஒரு வார்த்தையா உச்சரிக்காம டிஆர்பின்னு சொல்றது அப்ரிவியேஷன். எம்எல்ஏ அப்ரிவியேஷன், ஆர்பிஐ அப்ரிவியேஷன், ஐஓபி அப்ரிவியேஷன், எஸ்பிஐ அப்ரிவியேஷன். இப்படி எழுத்துக்களா சொல்றது எல்லாமே அப்ரிவியேஷன். அப்போ அக்ரோனிம்னா என்ன நம்ம பார்த்தோம் இல்லையா? டெட், டிஇடி, டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இதை எப்படி சொல்லணும்? அப்ரிவியேஷனா இருந்தா இதை டிஇடின்னு சொல்லணும். ஆனா நாம டெட்னு சொல்றோம். ஏன்னா இது அப்ரிவியேஷன் கிடையாது, இது ஒரு அக்ரோனிம். இப்போ உங்களுக்கு அப்ரிவியேஷன், அக்ரோனிம் வித்தியாசம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய ஒரு 3-4 வார்த்தைகள் இருக்கக்கூடியதை சுருக்கமாக சட்டமன்ற உறுப்பினர்களை சாமா ஊ அப்படின்னு சொல்றோம். மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிய எம்எல்ஏன்னு சொல்றோம். இது அப்ரிவியேஷன். அதே நேரத்துல டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இது என்ன சொல்றோம்? டெட்னு சொல்றோம். அந்த 3 எழுத்துக்களை உச்சரிக்கிறோம், ஒரு வார்த்தையாக மாத்தி அதுக்கு ஒரு உச்சரிப்பை கொடுக்கிறோம். எழுத்துக்களாக இல்லாம அதை ஒரு வார்த்தையா கருதி உச்சரிக்கிறோம். இது அக்ரோனிம். சரி, இதே போல என்னென்ன இருக்கு? நிறைய இருக்கு.
ரேம், RAM, ரேண்டம் அக்சஸ் மெமரி. நம்ம மொபைல் வாங்குறவங்க பயன்படுத்துறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், கம்ப்யூட்டர் பயன்படுத்துறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் RAM. இது எல்லாமே அக்ரோனிம். விஷுவல் கம்யூனிகேஷனை விஸ்காம்னு சொல்லுவோம், அக்ரோனிம். யுனைடெட் ரேஷன் எஜுகேஷனல் சயின்டிபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன், UNESCO, யுனெஸ்கோ அப்படின்னு ஷார்ட்டா சொல்றோம். இது அக்ரோனிம். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், WHO சொல்றோம். ஊன்னா சொல்றோம். ஆனா யூனிசெஃப் என்னன்னு சொல்றோம், யூனிசெஃப் அப்படின்னு சொல்றோம். அது எவ்வளவுன்னு தாரு. அப்போ இந்த முதல் எழுத்துக்களை ஒரு வார்த்தையாக மாற்றி அதுக்கு ஒரு உச்சரிப்பை கொடுத்தா அது அக்ரோனிம். அக்யூர்ட் இம்யூன் டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம், AIDS அப்படின்னு சொல்லாம அதை எய்ட்ஸ்ன்னு சொல்லும்போது அது அக்ரோனிம். அதே நேரத்துல எழுத்துக்களாக உச்சரிக்கும். இப்ப MLA அப்படின்னு எழுத்துக்களா உச்சரிக்கிறோம், அது அப்ரிவியேஷன். அந்த எழுத்துக்களை நம்ம நீட்டி அதுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு இது இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். SBI அப்ரிவியேஷன், IOB அப்ரிவியேஷன், RBI அப்ரிவியேஷன், RRB அப்ரிவியேஷன். ஓகே, நம்ம சம்பந்தப்பட்டதுல ஒரு முக்கியமான வார்த்தை EMIS. இந்த எழுத்துக்களை சொல்றேன், இது அப்ரிவியேஷனா அக்ரோனிமா? யாராவது ஒருத்தங்க கமெண்ட் பண்ணுங்க. சார் இது வந்து அப்ரிவியேஷன் தான் இல்ல அக்ரோனிம் தான். எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இத ஷார்ட்டா 4 எழுத்துல EMISன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இத எமிஸ்ன்னு சொல்றதா EMISன்னு சொல்றதா? ஓகே, நீங்க கமெண்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஆக்சுவலி அப்ரிவியேஷன் தான், எமிஸ்ன்னு சொல்லக்கூடாது. அது EMIS தான், அது அக்ரோனிம் கிடையாது. எமிஸ்ன்னு சொல்லணும்னா அது அக்ரோனிம்ங்கிற வகைப்பாட்டுக்குள்ள வரணும். ஆனா நாம என்ன பண்றோம், நம்ம அத அக்ரோனிமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இட் இஸ் அன் அப்ரிவியேஷன், EMIS. அதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்ரிவியேஷன், அக்ரோனிம்ஸ் உங்களுக்கு ஓரளவு விளக்கம் புரிஞ்சிருக்கும். இதுல என்னென்ன வார்த்தைகள் இருக்கு நம்ம கவனிக்க வேண்டியது, CO, DO இது போல வார்த்தைகள்லாம் 8வதுல இருக்கு. அதுக்கு மேல உள்ள வார்த்தைகள்லாம் 10ஆம் வகுப்புல இருக்கு. நம்ம அந்த வகுப்பு பாடம் எடுக்கும்போது அதுல நம்ம கிளியரா பார்த்தோம். அடுத்தது ஆனகிராம்ஸ். ஆனகிராம்ஸ்னா என்ன? ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையில உள்ள எழுத்து, அந்த எழுத்துக்களை ஆல்டர் பண்ணும்போது இன்னொரு எழுத்து உருவாகும். இது ஆனகிராம்ஸ். இது நம்ம இந்த பழைய ஹாலிவுட் மூவிஸ், ஏன் தமிழ் மூவிஸ்லயே நிறைய இருக்கு. இந்த பெரிய ஒரு புதையல் சுரங்கத்தை தேடி போகும்போது அங்க ஒரு எழுத்துக்கள் எழுதி வச்சிருப்பாங்க, அதை இடமாத்தி போட்டு இன்னொரு வார்த்தையா கண்டுபிடிப்பாங்க இல்லையா? இதுதான் இந்த ஆனகிராம்ஸ். இந்த ஆனகிராம்ஸ்ல வந்து நிறைய வகைகள் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து ஆன்டிகிராம். ஆனகிராம்னா அந்த வார்த்தைக்குள்ள உள்ள எழுத்துக்களை வச்சுக்கிட்டு இன்னொரு வார்த்தையை உருவாக்குறது. ஃபாரஸ்ட், ஃபாஸ்டர், சாஃப்டர், ரெஸ்கியூ, செக்யூர், ரெக்யூஸ், மாஸ்டர், ஸ்ட்ரீம், டேமஸ், இதெல்லாம் ஆனகிராம்ஸ். ஆன்டிகிராம்ஸ்னா என்ன? அது வந்து நம்ம அந்த வார்த்தைக்கு நேர் எதிர் பொருள்படும் ஒரு வார்த்தைய அந்த எழுத்துக்களுக்குள்ள உள்ள சொற்களை வச்சு உருவாக்குறோம். புரியுதுங்களா? அந்த வார்த்தைக்கு நேர் எதிர் பொருள் வரும். இப்போ சாட்டன், சாத்தான், சைத்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது அதுல இருந்து பாத்தீங்கன்னா சாண்டாங்கிற ஒரு வார்த்தைய உருவாக்க முடியும். சாண்டா கிளாஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சதுதான். அது கடவுளின் நண்பன் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல வருது. இதுதான் ஆன்டிகிராம்ஸ். ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையில உள்ள எழுத்துக்களை வச்சு அந்த வார்த்தைக்கு நேர் எதிர் பொருள் படும் ஒரு வார்த்தையை கொண்டு வருது. இப்போ சைலண்ட், சைலண்ட்ல இருந்து லிசன். வயலன்ஸ், வயலன்ஸ்ல இருந்து நைஸ் லவ். இயர்லியஸ்ட், சீக்கிரமாகவே. அப்போ அதுல இருந்து அரைஸ் லைட், லேட்டா எந்திரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உருவாக்குறது. இது வந்து இந்த ஆன்டிகிராம்ஸை பொறுத்தவரையும்
அது ஒரு வார்த்தையா தான் இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. இந்த மாதிரி நைஸ் லவ், அரை ஸ்லீட், இப்படி 2 வார்த்தைகள் சேர்ந்து கூட இருக்கலாம். இதை நம்ம நினைவுல வச்சுப்போம். போன முறை இந்த ஆனகிராம் ஆன்டிகிராம்ல ஒரு மதிப்பெண் வந்தது டெட்ல. பேப்பர் 1 or 2 எனக்கு ஞாபகம் இல்லை, வந்தது. அடுத்தது ஆக்குபேஷன்ஸ். இதுல வந்து ஒரு பெரிய கவனம் நம்ம இப்ப செலுத்த வேண்டாம். இது எல்லாமே நமக்கு மேக்சிமம் தெரிஞ்சதுதான். இதுல பெரிய கவனம் செலுத்த வேண்டாம். கிளிப்பிங் வேர்ட்ஸ். கிளிப்பிங் வேர்ட்ஸ் வந்து 8ஆம் வகுப்புல இருக்கு, 10ஆம் வகுப்புல இருக்கு. கிளிப் அப்படின்னா என்ன? ஒரு விஷயத்துல கிளிப் பண்றது, கட் பண்றது, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்வர்டைஸ்மெண்ட், ஆட். ஆட்டோமொபைல், ஆட்டோ. பைசைக்கிள், பைக். ஹாம்பர்கர், பர்கர். சூட்கேசஸ், கேசஸ். சாம்பியன், சாம்ப். ஓகே, இது போல ரெஃப்ரிஜிரேட்டர், ஃப்ரிட்ஜ், நடுவுல கிளிக் பண்றது. இன்ஃப்ளூயன்ஸா, ஃப்ளூ, நடுவுல கிளிக் பண்றது. எக்ஸாம், எக்ஸாமினேஷன், ஸ்டார்டிங்ல கிளிக் பண்றது. லேப், லெபார்டரி, ஸ்டார்டிங்ல கிளிக் பண்றது. இப்படி ஒரு விஷயத்தை கிளிப் பண்ணி, கட் பண்ணி கொண்டு வர்றது தான் கிளிப்பிங் வேர்ட்ஸ். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். அதுக்கு நேர் எதிரா 2 சொற்களை சேர்த்து உருவாக்குற வார்த்தை. ஒரு வார்த்தை இருக்கும், அதை பாதியாக்குறது கிளிப்பிங். 2 சொற் இருக்கும், அந்த 2ஐயும் சேர்த்து பிளண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2ம் சேர்ந்து ஒரு புது வார்த்தையை உருவாக்கும். பைனரி டிஜிட், வரிசை எண் 3. பைனரி டிஜிட், இது வந்து 2 பெரிய வார்த்தைகள். இத பிட் அப்படின்னு சொல்லி சின்ன வார்த்தையா கொண்டு வந்துட்டோம். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், 2 பெரிய வார்த்தைகள். இது 2ம் பிளண்ட் ஆகும் போது மோதி உடஞ்சி பிரஞ்சுன்னு ஒரு வார்த்தையா கொண்டு வந்துட்டோம். அதே போல ஓகே, இந்த லிஸ்ட் வந்து ஆக்சுவலா நம்ம 8ஆம் வகுப்புலையும் இருக்கு. ஏற்கனவே சொன்னது போல எல்லாமே 8ஆம் வகுப்புலையும் இருக்கும். அதனுடைய எக்ஸ்டெண்டட் வேர்ட்ஸ் வந்து 10ஆம் வகுப்புல இருக்கும். அதையும் நம்ம கவனிச்சுக்கணும். அடுத்தது எபானிமஸ் வேர்ட்ஸ். எபானிம் அப்படின்னா ஒரு புகழ்பெற்ற மனிதர் இருப்பாரு, அவருடைய பேரை வந்து இன்னொன்னு வச்சிருப்பாங்க ஒரு விஷயத்துக்கு. இப்ப அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நாடு, அதுக்கு ஒரு பேர் எப்படி வந்துச்சு? அமெரிக்கா வெஸ்புகிங்கிறவரு அதை கண்டுபிடிச்சார். இப்போ அவர் பேரை அதுக்கு வச்சுட்டாங்க. அப்போ இது எபானிமஸ். இது எபானிமஸ் வேர்ட் அப்படிங்கிறத நம்ம இதெல்லாம் நம்ம உண்மையிலேயே படிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. அடுத்தது ஓகே, மீண்டும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. எபானிமஸ் வேர்ட்ஸ்னா என்னன்னா, புகழ்பெற்ற மனிதர்கள் அவங்க அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க அல்லது அதை பற்றிய ஒரு ஆய்வு செஞ்சிருப்பாங்க, அதனால அவங்க பேரை அந்த விஷயத்துக்கு வச்சிருப்பாங்க. இப்படி உருவான வார்த்தைகள் எபோனிம்ஸ், எபானிமஸ். இந்த இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். அமெரிக்கா, அமெரிக்கா வெஸ்புகி. ஆம்பியர், ஒரு அறிவியல் அறிஞர், அவர் ஆண்ட்ரே ஆம்பியர்ங்கிறவர் தான் அந்த மின்னோட்டத்தை அளவிடக்கூடிய அந்த முறையை கண்டுபிடிக்கிறார். அதே போல பாய்காட். பாய்காட்னா நமக்கு தெரியும், ஒரு விஷயத்த வந்து புறக்கணிக்கிறது. கேப்டன் சார்லஸ் பாய்காட் அப்படிங்கிறவர் தான் அதை முதல்ல இனிஷியேட் பண்றாரு பெரிய அளவுல. பிரைல், இத பிரைலி அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பிரைல் தான். அஸ் யூஷுவல் கடைசியா வர்ற ஈக்கு உச்சரிப்பு கிடையாது. பிரைல். இதற்கு அந்த டீச்சர் பற்றிய கதைகள் நம்ம படிச்சிருக்கோம். பிரைல் லூயிஸ், அவங்க கண்டுபிடித்த முறைக்கு பேரு அவங்களுடைய பெயரை வச்சுட்டாங்க, பிரைல். செல்சியஸ், ஆண்டர் செல்சியஸ். அதே போல மற்ற விஷயங்கள் இதே போல நிறைய இருக்கு. இப்போ டீசல் அப்படின்னு சொல்றோம். டீசல்னா பெட்ரோல் தெரியும், கேசோலைன் தெரியும், கெரசின் மண்ணெண்ணெய் தெரியும். இது எல்லாமே பெட்ரோலிய பொருள்கள். ஆனா இந்த டீசல் இருக்கு பாருங்க, இது பெட்ரோலிய பொருள் தான், பெட்ரோல்ல இருந்து வர்றது தான். ஆனா இதுக்கு பேர் வச்சது வந்து அந்த இயந்திரத்தை கண்டுபிடித்த ருடால்ஃப் டீசல், அவர் பேரை வச்சுட்டாங்க. ஆக்சுவலா அந்த இயந்திரத்தை அவர் டிசைன் பண்ணும்போது அது வந்து டீசல்னு ஒரு பொருளை
அப்போ அவங்க வரையறை செய்யல. டீசல்னு ஒரு எண்ணெய் வகைய வரையறை செய்யல. அதுல கல்லெண்ணெய் ஊத்தினாலும் ஓடும், நல்லெண்ணெய் ஊத்தினாலும் ஓடும், மண்ணெண்ணெய் ஊத்தினாலும் ஓடும். பெட்ரோல் இல்லாம வேற எந்த எண்ணெயை ஊத்தினாலும் ஓடக்கூடிய ஒரு இன்ஜினை இவர் கண்டுபிடிக்கிறார். அதனாலதான் அது டீசல் இன்ஜின். அதுக்கு ஊத்துற மாதிரி ஒரு பொருளை பின்னாடி கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே மண்ணெண்ணெய் இருக்கு, கரசின் இருக்கு. இப்போ நம்ம விமானங்களுக்கு எல்லாம் பயன்படுத்தக்கூடிய எரிபொருள் எதுன்னா கரசின் தான், ரொம்ப சுத்திகரிக்கப்பட்ட கரசின். அதை கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சோன்னே அவருடைய பேர் அந்த இயந்திரத்துக்கான ஒரு எண்ணெய வடித்தெடுக்கும் போது இது ஒரு தனி செக்மெண்டா வருது. பெட்ரோலும் இல்லாம மண்ணெண்ணையும் இல்லாம நடுவுல ஒண்ணு கிடைக்குது. அதை எடுத்து ஊத்துனா இந்த இன்ஜின் ஓடுது. அதனால அதுக்கு பேரு டீசல். அதே போல ஃபாரன்ஹீட், இந்த அளவீடு முறையை கொண்டு வந்தது கேப்ரியல் ஃபாரன்ஹீட். அவர் பேரை அதுக்கு வச்சுட்டாங்க. கில்லட்டின் உங்களுக்கு நம்ம பிரெஞ்சு புரட்சியின் போது பயன்படுத்தப்பட்ட ஒரு கொலை கருவி. இதை வடிவமைத்தவர் கில்லட்டின். கடைசியா அவரும் அதுலதான் போனாரு. அடுத்தது பாக்கி எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதுல ரொம்ப நம்ம போனோம்னா அரசியல் சம்பந்தம்லாம் வருது, வேற விட்டுருங்க. அடுத்தது ஃபியூமிசம். நம்ம மங்கள வழக்கு அப்படின்னு தமிழ்ல நம்ம பயன்படுத்துவோம். என்னன்னா ஒரு சில வார்த்தைகளை பொது மேடையில சொல்ல முடியாது, பொது இடங்கள்ல பயன்படுத்த முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம், அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இன்னொரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். அதுதான் மங்கள வழக்கு. இந்த மங்கள எந்த லாங்கிறத கவனிச்சுக்கோங்க. மங்கள நிகழ்ச்சி அது இல்லை, இது வேற. மங்கள வழக்கு. அதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஆர்ம்டு இன்டர்வென்ஷன். நம்ம இந்த இறைவனடியை சேர்ந்து விட்டார், அது போன்றெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் மங்கள வழக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுப்போம். அடுத்தது கிளிஷே. இது சினிமா பார்க்குறவங்களுக்கு தெரியும், அல்லது இலக்கியம் படிக்கிறவங்களுக்கு தெரியும். இது என்ன ரொம்ப ரொம்ப பழைய இதா இருக்கே அப்படி சொல்றதுதான் கிளிஷே. இதுல இருந்து நமக்கு வரப்போறது இல்லை, அதனால அதை நம்ம கவனத்துல எடுத்துக்கலாம். இப்ப நம்ம பாடப்பகுதிக்குள்ள வர்றோம். சிலபஸ்ல நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சில வார்த்தைகளை நம்ம கவனிக்கிறோம். இப்ப இதுவரையிலையும் சொன்னது என்ன சார், சிலபஸ்ல உள்ளதா? ஆமா, உள்ளதுதான். நம்ம உதாரணங்களோட பார்க்கல. ஹோமோபோன்ஸை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு தெரியும், வேற வேற எழுத்துக்கள் இருக்கும், ஒரே ஓசை, சேம் சவுண்ட், டிஃப்ரெண்ட் ஆல்பபெட்ஸ், டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ், டிஃப்ரெண்ட் மீனிங். இது ஹோமோபோன். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரே ரெண்டுமே ஓசையில ஒன்றுதான், எழுத்துக்கள் வேற, அர்த்தம் வேற. இந்த ஃபர்ஸ்ட் ப்ரே அப்படின்னா வணங்குதல், நமக்கு தெரியும். பிரேயர் இதெல்லாம் நமக்கு தெரியும். அடுத்து இரண்டாவது PREY, ப்ரே வரும்போது அது ஒரு ஆக்சுவலா தமிழ்லையும் இது ஒரு ஹோமோபோனா தான் இருக்கு. இறை அப்படிங்கிற மாதிரி தான். ப்ரே அப்படின்னா இறை, அதாவது ஒரு மிருகத்திற்கு இறை அப்படின்னு சொல்றோம், ஒரு இரையாகுதல் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரே. இப்போ டைனி ஹேச்லிங்ஸ் ஃபால் prey to many predators. அப்ப என்னாச்சு, நம்ம 6ஆம் வகுப்புல முதல் பருவத்துல முதல் பாடத்துல நம்ம பார்த்திருப்போம், அந்த ஆலிவ் ரிட்லி ஆமை குஞ்சுகள் பொறிச்சு அதனுடைய அந்த நெஸ்ட்ல இருந்து வெளியில வரும்போது பிரெடேட்டர்ஸ், வேட்டை விலங்குகள் அதை இரையாக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இரையாக்குதுன்னா எந்த ரை வருங்கிறது உங்களுக்கு தெரியும். இறைனா உணவு அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த இதை கொண்டு வருவோம். அடுத்தது sea turtles live their whole. இப்போ இந்த டபிள்யூக்கு உச்சரிப்பு ஓசையே கிடையாது. நார்மலா டபிள்யூக்கு நம்ம ஒரு சார்ட் போட்டிருப்போம், அதுல டபிள்யூ வந்தா வி சவுண்ட் வரும் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆங்கிலத்துல அப்படி நம்ம எந்த வரையறையும் பண்ண முடியாது. ஏன்னா ஆங்கிலம் என்பது ஒரு ஒரு பிரதேசத்துல உருவான அல்லது அந்த இடத்துல உள்ள எழுத்துக்கள்ல இருந்து உருவான ஒரு மொழி கிடையாது. அது தமிழ்ல இருந்தும் வார்த்தைகள்ல எடுத்திருக்கு, தெலுங்குல இருந்தும் எடுத்திருக்கு,
கிரேக்ல இருந்தும் எடுத்திருக்கு, லத்தீன்ல இருந்தும் எடுத்திருக்கு, சான்ஸ்கிரிட்ல இருந்து எடுத்திருக்கு, அரபிக்ல இருந்து எடுத்திருக்கு. இப்படி எல்லா மொழிகளையும் எடுத்துதான் அது ஒரு அந்த வெக்காபுலரியை உருவாக்கணும். அப்போ என்ன பண்ணுதுன்னா, அதை அவங்க எப்படி உச்சரிக்கிறாங்களோ அதை அதனுடைய உச்சரிப்பா மாத்திட்டாங்க. இப்போ நம்ம தூத்துக்குடியார் அவங்களுக்கு தெரியும், அதை எப்படி அவங்க மாவட்டத்தினுடைய பெயரை எழுதுவாங்க, அதை எப்படி உச்சரிக்கிறது. அதை விட சேலத்துக்காரங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். சேலத்துக்காரங்க எல்லாம் வந்து சலீம்னு எழுதிக்கிட்டு இருப்பாங்க மாவட்டத்து பேரை. காரணம் வந்து அப்போ அவங்க ஆங்கிலத்துல அப்படி எழுதணும்னு ஒரு வரையறையை உருவாக்கிட்டாங்க. அவங்க எழுதுனது அவ்வளவுதான், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அதை சேலம்னு நம்ம தமிழ்ல உள்ள மாதிரி SELAM எழுத முடியாது. அவங்க எப்படி அந்த சலீம்னு எழுதுனாங்களோ அது மாதிரிதான் இன்னைக்கும் எழுதிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படியே எழுதிக்கிட்டு இருக்கோம். தூத்துக்குடிய டூட்டிகோரின் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, திருநெல்வேலி டின்னவேலி அப்படின்னு ஒரு அந்த பழைய முறை இருந்தது இல்லையா, அது போல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் அதுல வந்து நம்ம திருத்தங்கள் பண்ணிட்டு வரோம். ஸோ ஆங்கிலத்துல எழுத்துக்களுக்கு ஓசை கிடையாதுங்கிறத விட மரியாதையே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. எழுத்துக்களுக்கு மரியாதையே கிடையாது. அங்க ஓசைக்கு மட்டும்தான் முக்கியமான இடம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம நினைவுல வச்சுக்கோம். அதே போல நைட் நைட் இதுல பாத்தீங்கன்னா இந்த கேக்கு உச்சரிப்பு கிடையாது. சென்ட் சென்ட் உச்சரிப்பு சேம் தான். சிசி இதெல்லாம் நமக்கு தெரிந்த எளிமையான ஹோமோபோன்ஸ். இதனுடைய பட்டியல் இன்னும் கொஞ்சம் பெரிய எண்ணிக்கையில இருக்கு. இதனுடைய பட்டியல் இன்னும் கொஞ்சம் பெரிய எண்ணிக்கையில இருக்கு. அது நம்ம அந்தந்த வகுப்புகள்ல வரும்போது பார்த்துப்போம். இது அடிப்படை, இது தெரிஞ்சிருந்தாலே இதை எதிர்கொள்ள முடியும். அதாவது இந்த வகுப்பை தண்டத்துக்கு எடுக்கிறீங்களா சார் அப்படின்லாம் கேட்காதீங்க. இது பேசிக். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சமாளிச்சுக்கலாம். ஆனா முழு மதிப்பெண் தேவை. ஏன் முழு மதிப்பெண் தேவை? நீங்க சைக்காலஜில என்ன நீங்க பண்ணீங்கனாலும் ஒரு 30க்கு 25 மதிப்பெண்கிற இலக்கு வந்து ரொம்ப கடினமான ஒன்று. அதே போல சமூக அறிவியல், ஏன்னா இதெல்லாம் வாஸ்ட் சிலபஸ். சமூக அறிவியலுக்காவது சிலபஸ் இருக்கு, சைக்காலஜிக்கு அது கிடையவே கிடையாது. வரையறுக்கப்பட்ட பாடம்னு கிடையவே கிடையாது. அவங்க டாபிக் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள என்னென்ன கண்டென்ட் வரும், அது எந்த எல்லைக்கு போகுங்கிறது இதுவரையிலும் நமக்கு தெரியாது. அதனால நாம அந்த பாடங்கள்ல எழுத போறோம் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், அதுல எந்தெந்த இழப்புகள் ஏற்படுமோ அதையெல்லாம் எங்க சரி பண்ணணும்னா தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் சரி பண்ணணும். சரி பண்றது அவ்வளவு ஈஸி. ஏன்னா தமிழும் ஆங்கிலமும் இந்த டெட்டை பொறுத்தவரையிலையும் ரொம்ப ஈஸி. கொஞ்சம் அந்த சிலபஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணோம்னா போதுமானது. சிலபஸை ஃபாலோ பண்ணோம்னா போதுமானது. ரொம்ப எளிதானதும் கூட. நம்ம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இல்லை சார் இது ரொம்ப கஷ்டம், ஆங்கிலத்துல 25, அதுவும் மொழிப்பாடம் அல்லாதவருக்கு இது சாத்தியம் அல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்லை, இன்னும் சொல்ல போனா கணித ஆசிரியர்கள் கணிதத்துல 25 எடுக்கிறத விட, அறிவியல் ஆசிரியர்கள் அறிவியல்ல 25 எடுக்கிறத விட, கணித ஆசிரியரும் அறிவியல் ஆசிரியரும் வரலாறு படித்தவர்களும் மிக எளிதாக தமிழ் ஆங்கிலத்தில் 25 மதிப்பெண் எடுக்க முடியும். ஏன்னா இங்க வரையறுக்கப்பட்ட சிலபஸ் இருக்கு, இதுக்குள்ளதான் அவங்க கேட்டாகணும். இதை தாண்டி அவங்க அந்த பக்கம் போக முடியாது. இப்ப ஹோமோபோன்ஸ் அப்படின்னா நீங்க ஒரு நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் இருக்கு. அதுல இருந்தெல்லாம் அவங்க கேட்க போறது இல்லை. நம்ம 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு தாள் 1 எழுதுபவர்களுக்கு 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு, தாள் 2 எழுதுபவர்களுக்கு 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு, இதுவரையிலையும் உள்ள வரையறுக்கப்பட்ட வார்த்தைகள்ல இருந்து தான் வினாக்கள் கேட்க போறாங்க. இதை நாம கவனத்துல வச்சுக்கணும். ஓகே, ஹோமோபோன்ங்கிறது பல வடிவத்துல நம்மள்ட்ட கேட்கலாம். இதே மாதிரி பஸ்ஸெல்லாம் வந்து ஒரு கேள்வியை கிரியேட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நமக்கு ஆப்வியஸ்லி இந்த ஒரு பேட்டர்ன்ல தான் நமக்கு வரும். அப்படி மட்டும்தான் கேட்க முடியும். இதனுடைய ஹோமோபோன்ஸோட எண்ணிக்கையும் ஒரு 100க்குள்ளதான் இருக்கு. 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரை ஒரு 100க்குள்ளதான் இருக்கு.
அந்த லிஸ்ட் நாங்க தர்றோம். கண்டிப்பா நாங்க குரூப்ல நாங்க போடுறோம். வகுப்பை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா போடுறோம். அடுத்தது ஹோமோனிம்ஸ். ஹோமோஃபோன்ஸ் வேற ஸ்பெல்லிங், வேற அர்த்தம், ஆனா ஒரே உச்சரிப்பு. ஹோமோஃபோன்ஸ்ங்கிறது வேற வேற ஸ்பெல்லிங் இருக்கும், லெட்டர்ஸ் இருக்கும், வேற வேற அர்த்தம் இருக்கும், ஆனா ஒரே உச்சரிப்பு. இந்த ஹோமோனிம்ஸ்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதே லெட்டர்ஸ் தான், சேம் லெட்டர், சேம் ப்ரொனன்சியேஷன், ஆனா வேற வேற அர்த்தம், இடத்துக்கு தகுந்த மாதிரியான அர்த்தம் வரும். இப்ப கிரிக்கெட்னு சொல்றோம், எல்லாருக்கும் தெரிஞ்சது. கிரிக்கெட்னா என்ன? ஸ்போர்ட். அடுத்தது கிரிக்கெட் பூச்சின்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் கிரிக்கெட்னு தான் சொல்லுவோம். அடுத்தது பேங்க். நமக்கு தெரியும் பேங்க், வங்கி, இது நார்மலா தெரியும். ரிவர் பேங்க், ஆற்றங்கரை. அப்போ இது ரெண்டும் சேம் ஸ்பெல்லிங் தான், சேம் ப்ரொனன்சியேஷன் தான், ஆனா வேற வேற அர்த்தங்கள். அதாவது அது எந்த இடத்துல பயன்படுத்தப்படுதோ அதுக்கு ஏற்ப நம்ம அதை அர்த்தத்தை நம்ம பண்ணிக்கணும். வில், ஐ வில் பை அ புக், அதாவது இது ஒரு ஆக்சிலரியா வருது, ஆக்சிலரி வெர்பா வருது, மொடால்ஸ்ல வரும், சாரி ஆக்சிலரியில வருது. அதே போல மை கிராண்ட் ஃபாதர் ரோட் ஹிஸ் லாஸ்ட் வில், உயில். வில்னா உயில்னு ஒரு அர்த்தம் இருக்கு, நமக்கு தெரியும். ரெண்டுக்கும் ஒரே ஸ்பெல்லிங், ஒரே உச்சரிப்பு, வேறு வேறு அர்த்தங்கள். பார்க். இந்த பார்க்குங்கிறது டாக்ஸ் பார்க் நம்ம மேக்சிமம் தெரியும், நாய் குறைக்கிறதுக்கு பார்க் அப்படிங்கிறது தெரியும். இன்னொன்னு மரப்பட்டைக்கும் அத பார்க்குன்னு தான் சொல்லுவோம். இது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம பார்த்துக்கிறோம். அதே போல வாட்ச். ஆக்சுவலா இது என்னன்னா, வாட்ச் பண்றதுனாலதான் அது வாட்ச். இது ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. நம்ம வாட்ச்னா கவனிக்கிறது, அந்த கவனிக்கிறது தான் கைகடிகாரம், அந்த அதுதான் வாட்ச். ஆக்சுவலா கிளாக், வாட்ச், அந்த ரிஸ்ட்ல கட்டுறது ரிஸ்ட் வாட்ச், ரிஸ்ட்ல கவனிக்கிறதுனால அது ரிஸ்ட் வாட்ச் அப்படிங்கிற அந்த அர்த்தத்துல வரும். அடுத்தது 9th ஸ்டாண்டர்ட். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தது போல 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு சிலபஸ்ல இந்த வார்த்தைகள் தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ கொஞ்சம் சில வார்த்தைகள் கூடுதலா இருக்கு, அதை அந்த பாடங்கள் பார்க்கும்போது நம்ம முடிவா பண்ணிக்கிறோம், முழுமையாக பார்த்துக்கிறது. இன் அப்படின்னா தெரியும் நமக்கு, உள்ளே அப்படின்ட்டு. அதே போல INN வரும்போது சத்திரம், ஒரு ஹோட்டல் பேர்லாம் இருக்கும், காசிஸ் இன். இதே போல இன் அப்படின்னு முடிஞ்சதுன்னா அது ஒரு சத்திரம் அப்படிங்கிறத நம்ம கவனத்துல போய். அதே போல நோ நோ, இது நார்மலா இது 6ஆம் வகுப்புலயே நம்ம வந்துருது. அதே போல பி பி, ரெண்டும் ஒரே உச்சரிப்பு தான். பி ஃபார்ம் வர்ப், தேனி அப்படின்னு சொல்றோம். அதே போல டு, TWO, டு, TOO, டு, இது மூணுமே ஒரே உச்சரிப்பு தான், அதை நம்ம பார்த்துக்கிறோம். திறனின் அழகு வாட், இதெல்லாம் நீங்க நார்மலா படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன், பெரிய விளக்கங்கள் தேவைப்படாது. அடுத்தது ப்ரீஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். அடுத்தது ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். இது நம்ம வகுப்புகள்ல வழக்கமா சொல்ற மாதிரி வகுப்புகள்ல நிறைய வார்த்தை இருக்கு. இந்த ப்ரிஃபிக்ஸ்னா என்ன, இதை மட்டும் பார்த்துப்போம். இந்த ப்ரிஃபிக்ஸ்ங்கிற வார்த்தையே ஒரு ப்ரிஃபிக்ஸ் தான். ஃபிக்ஸ்னா என்ன, பொறுத்துறது. ப்ரீனா முன்னாடி, முன்பு அப்படிங்கிறதுக்கு ப்ரீன்னு அர்த்தம். ப்ரிபோசிஷன், ப்ரிஃபிக்ஸ், இது எல்லாமே ப்ரீனாலே முன்பு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை நம்ம வச்சுக்கிறோம். அப்போ ப்ரீஃபிக்ஸ்னா முன்னாடி பொறுத்துறது ப்ரிஃபிக்ஸ். சஃபிக்ஸ் பின்னாடி பொறுத்துறது. இப்போ சில பேர் சார் எனக்கு ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் குழப்புது, நான் மொழிப்பாடம் எடுக்கல அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த புஷ் புல்லே குழப்பம். புஷ்னா இருக்கிறதா தள்ளுறதா, புல்லுனா இருக்கிறதா தள்ளுறதா, இது மாதிரி விஷயங்கள்ல ஏதாவது ஒரு வார்த்தை மீது மட்டும் கவனம் செலுத்துங்கள். நான் என்ன ஆக்சுவலா இத ஒரு பொது மீட்டிங்ல சொல்லலாமான்னு தெரியல, நான் புஷ் மீது மட்டும்தான் கவனம் செலுத்துவேன். புஷ்னா தள்ளு,
இதுக்கு நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா, நான் அப்ப படிக்கும்போது புஷ்ஷ தள்ளு, அந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் இருக்காரு இல்லையா, அந்த அந்த ஐடியாவுக்கு புஷ்ஷ தள்ளு. அப்போ புஷ்னா தள்ளு, அப்போ புல்லுன்னா என்னவா இருக்க முடியும்? இருக்கிறதா தான் இருக்க முடியும். அப்போ ப்ரீஃபிக்ஸ்னா முன்னாடி சேர்க்கறது, அப்போ சஃபிக்ஸ்னா பின்னாடி சேர்க்கறது. அது போல நிறைய வார்த்தைகள் இருக்கு, அக்செப்ட், எக்ஸெப்ட், இது போல நிறைய வார்த்தைகள் ஒரே மாதிரி இருக்கும், குழப்பத்தை ஏற்படுத்தும். அதுல நீங்க ஏதாவது ஒண்ணுல ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க, இன்னொன்னு விட்டுருக்கு. இது இல்லாதது அது அப்படிங்கிற அளவுக்கு மட்டும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனுடைய முழு அர்த்தமும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது குழப்பம். இதோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிங்க, அதை பத்தி கவனிக்காதீங்க. நான் சொல்றது இல்ல சார் எனக்கு இது கஷ்டமா இருக்குன்னு சொல்றவங்களுக்கு மட்டும். ப்ரிஃபிக்ஸ்னா முன்னாடி பொறுத்துறது, சஃபிக்ஸ்னா பின்னாடி பொறுத்துறது. இது ஈஸி தானே சார், இதுல என்ன கஷ்டம்? ஓகே, சில பேருக்கு மொழிப்பாடம் அல்லாதவர்களுக்கு இதுல சிரமம் இருக்கலாம், அவங்களுக்கான டிப்ஸ் தான் இது. ஓகே, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 மணி நேர வகுப்பு 1.5 மணி நேரம் இப்போ முழுசா எடுத்துட்டோம். இனி வரும் காலங்கள்ல 6 மணிக்கு வகுப்பு தொடங்கும், 7:30 மணிக்கு முடியும். அதை ஞாபகம் வச்சுப்போம். இப்போ உதாரணத்துக்கு இது நம்ம 6ஆம் வகுப்புல பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன், பாடம் கவனிச்சவங்களுக்கு தெரியும். இந்த ஒரு RER OR இது வந்து ஒரு சஃபிக்ஸா வருது. ஒரு வெர்போட சேரும்போது அதை அந்த செயலை செய்யறவங்களுக்காக அது பொருந்தது. A teacher is a person who teaches. அதே போல a user is a person who uses. A buyer is a person who buys. A sailor is a person who sails. இப்போ இதுல நம்ம கவனம் எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, இந்த sailor, operator, governor, actor, கடைசியில உள்ள ஆருக்கு ஓசை கிடையாது, யூசர் அவ்வளவுதான். யூசர் இந்த இரு போட்டு இழுக்கிறதெல்லாம் வேணாம், யூசர் அவ்வளவுதான். ஃபோனடிக் ஸ்கிரிப்ட் கேட்டாங்கன்னா இந்த ஆரை நீங்க பிராக்கெட்ல போடணும், அல்லது போடாம இருந்தாலும் பிரச்சனை இல்லை. செயலர், ஆபரேட்டர், கவர்னர், ஆக்டர், இந்த 4 வார்த்தைக்கு உள்ள ஒரு ஒற்றுமையை கவனிங்க, மற்ற வார்த்தைகள் தெரியும். இந்த 4 வார்த்தைகளை மட்டும் பார்த்துக்கணும் போதும், மற்ற வார்த்தைகள் உங்களுக்கு தேவையில்லை. இந்த 6 to 10 சிலபஸ்லயே இந்த ER OR R ஃபார்மேஷன்ல உள்ளது இந்த வார்த்தைகள் தான், குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகள். இது என்னன்னு கவனிங்க. சார் அதுல ER இருக்கு, இதுல OR இருக்கு, அவ்வளவுதானா? ஆமா, அவ்வளவுதான். கோஆர்டினேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வகுப்புகள்ல ஒரு ஐடி, நாங்க 3 ஐடியில வருவோம் இல்லையா, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு 1, வகுப்பு நடத்துறதுக்கு 1, அது விசிபிளா இருக்கா ஆடியோ செக் பண்றதுக்கு 1. அப்போ அதுல கோஆர்டினேட்டர்ல வந்து ஈயா ஏயா சாரி ஓவா அப்படிங்கிற குழப்பம் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஈவன் இங்கிலீஷ் டீச்சர் ஓ தான் ஆக்சுவலா, இனிமே அந்த குழப்பம் வராது. இப்போ இந்த வார்த்தைகளை நம்ம கவனத்தை வச்சுப்போம். செயலர், ஆப்ரேட்டர், கவர்னர், ஆக்டர், இந்த 4 வார்த்தைகளுக்கும் OR தான் வரும். அப்போ மிச்ச வார்த்தைகளுக்கு ER தான் வரும் ஆப்வியஸ்லி, அப்படி ஞாபகம் வச்சுப்போம். இதுதான் நம்ம அந்த 6 to 10 வகுப்புகளுக்குள்ள உள்ள இந்த வார்த்தைகள், அதை நம்ம கவனத்துல வச்சுப்போம். ஓகே, லெஃப்ட் ஆகிட்டு இருக்கீங்களா? 250. இன்னும் ஒரு 2 minutes, இதை மட்டும் முடிச்சுக்கிறேன். இதுல இந்த ப்ரிஃபிக்ஸ்ல அர்த்தம் என்ன? சப், சப்வே, சப்கான்சியஸ். அன் அப்படின்னா இல்லாத அப்படிங்கிற அர்த்தம். சப்னா அதனுடைய சப்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு கீழே உள்ளது, அதுக்கு கீழே உள்ள ஒரு நிலையை குறிக்கக்கூடியதுதான் சப்ங்கிறது. சப்ஸ்டிடியூட், ஆல்டர்னேட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஆல்டர்னேட். சரியா சொல்லணும்னா ஆல்டர்னேட். கான்சியஸ், சப்கான்சியஸ் வந்து அந்த ஆல்டர்னேட்டுங்கிற அர்த்தத்துல வராது. அவ்வளவு தீவிரமா சைக்காலஜிக்குள்ள எல்லாம் போய் சார் நீங்க தப்பா சொல்றீங்க எல்லாம் கேட்காதீங்க. சப்னா ஆல்டர்னேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்கான்சியஸ்னா நம்ம விழி நிலைன்னு நினைக்கிறேன். ஓகே, அதே போல அன்னுன்னா இல்லை, ஏபிள்னா முடியும், அனேபிள்னா முடியாது. அப்ப அன்னுனா நாட்
அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். ரெஃப்ரெஷ், ரீரைட். அப்போ ஆர்இ வந்தாலே மீண்டும் அப்படிங்கிறத நினைவில் வச்சுப்போம். என்க்ளோஸ், என்ரோல். அதே போல டிஸ்லைக், டிசப்பியர், இதுவும் இல்லைங்கிற அர்த்தத்துல தான் வரும். இர்ரெகுலர், ஆப்போசிட். ஆர் வரக்கூடிய சில வார்த்தைகளை நெகட்டிவா மாத்துறதுக்கு இந்த ஐஆர் வரும். அதே போல லெட்டர் பி இல்ல ஸ்டார்ட் ஆகிற அந்த வார்த்தைகளுக்கு ஐஎம் வரும். பேஷண்ட், இம்பேஷண்ட். அது போல அதை நம்ம நினைவில் வச்சுப்போம். ஓகே, நம்ம நேரம் கூடுதலா போயிட்டு இருக்கு. காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இதெல்லாம் நம்ம இதை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். அடுத்த வகுப்புகளில் தொடர்ச்சியாக முழுமையாக நம்ம பார்ப்போம்.